நார்மலாக இருக்கிறது அப்படின்னா நம்ம லைஃபு சிம்பு சாரு கமல் சாரு சேர்ந்து நடிச்சது தக் லைஃப். ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புக்கு நடுவில் இப்போ தக்லை படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சிம்பு சாருக்கும் கமல் சாருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற பாண்டிங் அண்ட் சம்பவங்கள் கதைகள் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கும். இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டு கமல் சாரை சம்பவம் பண்ணலான்ட்டு ஒரு பிளானை போட்டு சம்பவம் பண்ணிடுறாங்க. பட் அரைகுறையாக முடிச்சு விட்டுறாங்க. அரைகுறையாக முடிச்சதால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கமல் சார் ஓகே என்னையாடா பிளான் ஸ்கெட்சு போட்டு தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாதி படத்தை ஓட்டிடுவாங்க. அதுதான் செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் ரிவெஞ்ச் ஃபுல் தான் வரும். ரிவெஞ்ச் கிளைமேக்ஸில் பயங்கரமாக ஃபைட்டிங் அப்படி இப்படின்னு வச்சு கிளைமேக்ஸில் கொஞ்சம் சென்டிமெண்ட் வச்சு அப்படி இப்படின்னு ஒரு வழியாக படத்தை முடிச்சிட்டாங்க. இப்போது நான் சொன்னது தான் தக் லைஃப் அப்படின்ற இந்த படம். இந்த படத்தில் கமல் சார் நடிச்சிருக்காரு. அவர் சூப்பராக நடிச்சிருந்தார். அவர் தான் சக்திவேல் அப்படின்னு பயங்கரமாக பில்டப் பண்ணி அப்படி இப்படின்ட்டு சூப்பராக நடிச்சிருந்தார். கமல் சாரை அடுத்து சிம்பு சாரை சொல்லவா வேணும், பயங்கரமாக இந்த படத்தில் நடிச்சிருந்தார். கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டோம். சிம்பு சார் இந்த ரோலை ஏற்றுப்பாரா அப்படின்னு ஒரு அம்மா கொட்டேஷனில் தான் இருந்திருக்கும். ஆனால் பட் அதை ஏற்றுக்கிட்டு இவர் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு கெட்டப்லேயும் அந்த லாங் ஹேர் அண்ட் ஹேர் ஸ்டைல் பியர்டு வச்சு நடிக்கிறது, கொஞ்சம் ட்ரிம் பண்ணி நடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பயங்கரமாக சூப்பராக இருந்தார். சிம்பு சார் செம்மையாக இருந்தார். அவர் கொடுத்த ரோலை பர்ஃபார்மன்ஸில் பிரித்து மேய்ஞ்சிட்டார். கிளைமேக்ஸில் ஃபைட் சீன்ஸ் வரும். அந்த ஃபைட் சீன்ஸில் செம்மையாக இருந்துச்சு. கமல் சாருக்கும் செம்மையாக இருந்தது, சிம்பு சாருக்கும் பயங்கரமாக இருந்தது. இவர் கதையை கொஞ்சம் மாற்றி மணிரத்னம் சார் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் மாதிரி ஒரு வில்லனை வச்சு அந்த வில்லனை கமல் சாரும் சிம்பு சாரும் வச்சு செய்கிற மாதிரி ஒரு சீன் அந்த மாதிரி வச்சுருந்தாரு அப்படின்னா இந்த படம் வேறு லெவலில் வந்திருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு மணிரத்னம் சார் டைரக்ஷன், கமல் சார், சிம்பு சாரை டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். கமல் சாரோட ஆக்டிங் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு படமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மணி சாரோட வழக்கமான டைரெக்ஷனில் நீங்கள் தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். அண்டு இப்போவே சொல்லிடுறேன், படம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு வார்த்தை தான், சிம்பு சாரை எனக்கு பிடிக்கும், அவர் வந்தாலே போதும்ப்பா நான் பார்ப்பேன் அப்படின்னா போய் பார்க்கலாம். கமல் சாரை எனக்கு பிடிக்கும், அவர் வந்தாலே போதும்ப்பா நான் பார்ப்பேன், போய் பார்க்கலாம். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஜாலியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். போயிட்டு உட்காந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்கடா, நான் எங்கள் தலைவனை பார்ப்பேன், ரசிப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக பார்த்துட்டு அமைதியாக வந்துடணும். அந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ் ப்ளஸ் இந்த கமல் சாரை ஃபேன்ஸ் அவங்களுக்கு இந்த படம் லைட்டாக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் ஃபேன், சிம்பு சார் ஃபேன், கமல் சார் ஃபேன், இது எல்லாரோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த படம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். உங்களுக்கு படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ஹீரோவை பிடிக்கும்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க மாசா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பயங்கரமாக பில்டப் பண்ணி மாதிரிலாம் எதிர்பார்த்து மட்டும் இந்த படத்துக்கு போயிடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிடும். அண்டு இதில் ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்னா, ஃபைட் சீன்ஸ் மட்டும் செம்மையாக இருந்தது. சிம்பு சாருக்கு அது இருக்கட்டும், கமல் சாருக்கு இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் சீன்ஸ் செம்மையாக இருந்தது, அவருக்கு இவருக்கு அப்படின்னு. அண்டு மற்றபடி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஓகே எப்படி இருந்தது, படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா ஓகே நான் பார்க்க போகிறேன் எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஸ்டைலிஷ் மணி.